ஊர் சிற்றூர் தெய்வம் முருகன் உயர்ந்தோர் பொற்பன் சிலம்பன் வேற்பன் கொடிச்சு குருத்தி பறவை கிளிமையில் விலங்கு புலி கரடி யானை சிங்கம் மரம் அகிலத்தோம் நானவங்கில் பறை தொண்டகப்பறை யார் குறிப்பன் நீர் அறிவினில் சுயநீர் தொழில் தேர்ந்தெடுத்த திணைகாத்தல் கிழங்குகள் உணவு மணிநீர் மூங்கிலிருந்து பூக்குறிப்பு 14 கருப்பொருள் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு நீங்க சொல்லுங்கன்னு நீ சொல்ற இப்ப நான் கேக்குறேன் சொல்லுங்க 14 சொன்னேன்ல ஆமா சொன்னீங்க என்னென்ன சொன்னேன்னு சொல்லுங்க தெரியாத உங்களுக்கு சொல்லலாம் நீங்க தான் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் தெரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் சொல்லி பிடிக்க சொன்ன உடனே எனக்கு திருப்ப சொல்லணும் நான் சொன்னேன்ல சொன்னீங்க நான் சொன்னதை திருப்பி சொல்லுவா ஏன் என்னத்துக்கு சொல்லணும் தூங்குறவங்க ஏற்படாத சிரிக்குமாமா எதுக்கு சிரிக்குது இல்ல சொல்ல யார் வரவா குஞ்சி நாட்டு தோட்டம் வள்ளி கிருகு வயவுட்டா சட்டை கிருச்சுட்டா தெரியுவாங்க ஊரே பொதுவாக அருவிங்கிறது மேல இருந்து ஊத்துற வரைக்கும் அருவி கீழ இருந்து ஓடுச்சுனாக்கா அது ஆறு தண்ணி ஊத்துற தண்ணி எங்க போகுது உங்க புந்தையில தண்ணி நாளை சூரியத்தின் முருகப்பெருமான கூடை மனமுடித்து விட்டாவிட்டால் நான் பிரம்மத்தின் ஆர்வமல்ல நான் அணிந்திருப்பது பிரம்ம சபதம் என்ன ஒரு குசுப்பியா இருக்கு அப்பா ஏன் நீ வேற வாயில் சும்மா இருக்க மாட்டேங்குது அவர்கிட்ட அவர் பார்த்துட்டு அறிவு நேரம் சொல்லியிருப்பாரு ஆத்து நீர் சொல்லியிருப்பாரு வாயை கொடுத்து வேற அவரு பெரிய மனுஷன் தான் பேரு ஒரு பொம்பளை பிள்ளைங்க எப்படி பேசுறது நீ தானே சரியானாது யாருக்கிட்ட எப்படி பேசணும் சரியா புரிஞ்சு சம்மதம் கேட்கறாரு எப்படி கேட்கணும் இப்படி எல்லாம் கேட்டா ஒத்துக்குவாங்க எப்படி கேட்கணும் விரும்புறியா இப்படிதான் கேட்கறதா இப்படிதான் அவரு கேட்கணும்னு சொல்றியா நீ பிடிக்கலாமா அவருக்கு பேசவே தெரியாது வாங்கிப்பா நீட்டி வச்சிருக்காரு ஒண்ணு தரமா அப்பா சொல்றாரு நீ சொல்லி வேற கூட அவருக்கு என்ன ஏன் வேணும் தானே நான் மனசுல அவரைத்தான் வச்சிருக்கேங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படி இருந்தாலும் முருகனை வேணாம் அப்படின்னு யாருக்காச்சும் சொல்ல மனசு வருமா ஆனா வேற
வாருணாரத மாமுனியே
நாரதரே நாரதனை கண்டால் என்ன செய்வீர்கள்? புதுமையாக இருக்கிறது. ஒரு நாரதரை இன்னொரு நாரதை பார்க்க முடியுமோ? பார்க்க முடியுமா? எப்படி முடியும்? நாரதரே நாரதனை கண்டால் என்ன செய்யலாம் என்றால், ஒரு நார் அதனை கண்டால் மலரை எடுத்து அதிலே மாலையாக தொடுத்து தெய்வத்துக்கு போட்டு பூஜை செய்ய வேண்டும். நிச்சயமாக. அதான் நாரதரே. இன்னொரு நாரதரை பார்க்க முடியுமா? முடியாது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுக்குள்ள சூச்சகம் உண்டு. ஏன்னா தாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா எல்லோரும் இப்படி சொல்லுவது கிடையாது. புதுமையாக நாரதரே நாரதை கண்டால் என்ன செய்திருந்தோம், மாலையாக தொடுத்து தெய்வத்துக்கு சொல்லலாம் என்று. ஆனா நாரதரை இன்னொரு நாரதரை பார்க்க முடியாது. நீங்க பாத்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கேன். எங்க பாத்திருக்கீங்க? நான் காளிமுத்து நாரதர் வேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு ராஜ நடிகரா வந்திருக்காரு. அவ்வளவுதான். முருகரா வேஷம் போட்டுக்காரு. ஒரு நாரதர் நாரதர் நிக்கிறான். அதான் நாரதரை நார் அதனை கண்டால் பூ எடுத்து மாலையா தொடுத்து தெய்வத்துக்கு துண்டு செய்கிறார். மாலையிட்ட இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையை மணந்தார். நியாயமானதானே? எப்படி மாலையை மணக்க முடியும்? எப்படி மணக்க முடியும்? மாலையிட்ட குலத்தில் பிறந்த மாலையை மணக்கப்பட்டால் என்றால் திருமாலையை மணக்கப்பட்டார். திருமாலையை மணக்கப்பட்டால் அப்படி என்றால் யார ஸ்ரீ ஆண்டாள் கோதை சூடி கொடுத்த சுடற்கொடியார் என்று அவளுக்கு பல நாமங்கள்